ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் ரசம் ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பைஸியாக கூட இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பேன் காஞ்சதும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட கறி இலை, பட்டை அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். இப்போ வந்து நம்ம நல்லா வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இன்னும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துப்போம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதில் உள்ள ஆயில், வெங்காயம் அந்த டேஸ்ட் ஃபுல்லாக சிக்கன் அப்சர்வ் பண்ணும். இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம். இதில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன். நம்ம எவ்வளோ அதிகமாக மிளகுத்தூள் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது காரமும் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகுத்தூள் சேர்த்துப்போம். ஸோ மிளகுத்தூள் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கனோட கலரும் மாறும். நல்லா ஆயிலையே ரோஸ்ட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம ஆரம்பத்தில் ஊற்றின ஆயிலெலாம் அது வெளியில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.